இன்னல் ஹம்தலில்லாஹ் வனஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லஹு வமன் யுல்திலு ஃபலா ஹாதியலஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்த பாக்கியம் இன்னொரு ரமலானை அடையவிருக்கிறோம். இந்த ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் நன்மை வழங்குவதாக கூறுகிறான். முதலில் நோன்பு இந்த ரமலான் மாதத்தில் முக்கிய ஒரு வணக்கமாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அதிகமாக வலியுறுத்தப்பட்ட அந்த அமல் என்னவென்றால் இரவு நேர தொழுகைகள். மற்றெந்த காலங்களிலும் இந்த இரவு நேர தொழுகைகள் இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி தொழச் சொன்னது கிடையாது. ஆனால் ரமலான் ஆகிவிட்டால் இரவு நேரங்களில் தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நாம் இஸ்லாத்தின் பெயரில் செய்வதாக இருந்தால் அதற்கு அல்லாஹுடைய கட்டளையோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலோ இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு விஷயம் இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்படுகிறது என்றால் அதற்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அது பிதஅத்தாக பார்க்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நமது கட்டளை இல்லாமல் எந்த செயலையேனும் மார்க்கம் என்ற பெயரில் யாராவது செய்தால் அது நிராகரிக்கப்படும். ஃபஹுவ ரத்துன், ஃபஹுவ ரத்துன்னா அது ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயம் இஸ்லாத்தின் பெயரால் செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கு அல்லாஹுடைய கட்டளையோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நடைமுறையோ அமைந்திருக்க வேண்டும். அவர்கள் கட்டளையிட்டிருக்க வேண்டும். அது வல்லாமல் நாம ஒரு அமலை கற்பனை செய்து கொண்டு இந்த மார்க்கத்தின் பெயரில் செய்தால் அதற்கு நன்மை கிடைப்பதற்கு பதிலாக பாவம்தான் அதற்கு கூலியாக கிடைக்கும். எனவே இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தூதராக அனுப்பியதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றியும் இந்த மார்க்கத்தில் உண்டான வணக்கங்களை பற்றியும் ஒரு அணு அளவும் குறையில்லாமல் நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டியும் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்பதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பினான். நபி அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே இந்த மார்க்கத்தில் என்னென்ன மாதிரி எல்லாம் வணக்கங்கள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து விட்டார்கள். அதில் எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை. அப்படி நம்புவதுதான் ஒரு முஸ்லீமுக்கு அழகு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை அருளுகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாமத் தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு நிறைவு செய்துவிட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரா மாயிதால 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஸோ எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போதே இந்த மார்க்கம் முழுமையாக நிறைவு பெற்றுவிட்டது. இந்த மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு கற்றுத்தரப்பட வேண்டுமோ அவை அனைத்துமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நமக்கு கற்றுத்தந்து விட்டு சென்று விட்டார்கள். அதனால் என்ன இந்த மார்க்கத்தில் இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்து செயல்படுத்துவது தான் ஒரு முஸ்லீமுடைய கடமை. இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படின்னாக்கா நாம் தொழுகையுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த மாதிரி கட்டளையை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் வெளியூர்லேருந்து சில இளைஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வராங்க.
எதற்காக வராங்கனாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளை கற்றுக்கொள்வதற்காக வராங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 20 நாட்கள் அந்த இளைஞர்களை தங்களோடே தங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 20 நாட்கள் கழித்து அவர்களுடைய ஊருக்கு திரும்பி செல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வசல்லு கமா ரஅய்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள். இதுதான் தொழுகைக்கான அளவீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்களோ, அவர்கள் கியாமில் நிற்கும் போது கையை உயர்த்தினார்கள் என்றால் நாமும் கையை உயர்த்த வேண்டும். அவர்கள் குனிந்தார்கள் என்றால் நாமும் குனிய வேண்டும். அவர்கள் சஜிதாவுக்கு சென்றார்கள் என்றால் நாமும் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொரு செயலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அடிப்பிசகாமல் அவ்வாறே நாமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்போது நாம் ரமலானுடைய அந்த குறிப்பிட்ட சிறப்பான வணக்கங்கள் எவ்வாறு செய்யப்படுகிறது அந்த விஷயங்களை பார்ப்போம். ரமலான் மாதம் வந்தாலே தராவிஹ் தொழுகை என்ற பெயரில் 20 ரக்காயத்துகள் தொழுவதை நம்முடைய சமுதாய மக்கள் வழக்கமாக வச்சுருக்காங்க. அது எத்தனை ரக்காயத்துக்கள் தொழுவது, அந்த தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த தொழுகையினுடைய உண்மை நிலை என்ன, இது போன்ற விஷயங்கள் சரியான முறையில் மக்களிடத்தில் செல்லாதனால் நிறைய குழப்பங்கள் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடியுது. முதலில் தராவிஹ் என்ற ஒரு தொழுகை இருக்கிறதா, அப்படி இருந்தால் அது எத்தனை ரக்காயத்துகள் தொழ வேண்டும், அதை எப்படி தொழ வேண்டும், அது சம்பந்தமான நபிமொழிகள் என்னென்ன, இதையெல்லாம் தெரிந்து கொள்வது முக்கியமான விஷயம். ஏன்னாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மன்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் ஒஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அதாவது யார் ஈமானோடு நன்மையை நாடி ரமலானில் நின்று வணங்குகிறாரோ அவரது முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் 37வது ஹதீஸாகவும் 2008வது ஹதீஸாகவும் 2009வது ஹதீஸாகவும் பதியப்பட்டிருக்குது. அப்போது ஒருவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் அல்லாஹுடைய அடியானுக்கு இருக்கவே முடியாது. கியாமத்து நாளையில் நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் போது நம்முடைய கணக்கில் செஞ்ச பாவங்கள் எதுவுமே லிஸ்ட்டில் இல்லைன்னாக்கா நமக்கு சொர்க்கம் உறுதி. ஸோ அப்போது அது போன்று ஒரு கிஃப்டை தரக்கூடிய ஒரு அமலை நாம் செய்வதென்பது, அதை சரியான முறையில் செய்வதென்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது தராவிஹ் என்றால் என்ன, அதை எப்படி தொழுறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் முதல்ல பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் நிறைய தொழுகைகள் தொழுதிருக்கிறார்கள். அந்த தொழுகைகள் எல்லாம் பெயர் குறிப்பிடப்பட்டு ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இரவு நேரங்களில் அவர்கள் தொழுத தொழுகைகளுக்கும் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது. இரவு நேரங்களில் அவர்கள் தொழுத தொழுகைக்கு என்னென்ன பெயர்னால் ஹதீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, சலாத்துல் லைல், சலாத்துல் லைல்னா இரவு தொழுகை. கியாமுல் லைல், கியாம்னா நிற்கிறது, அரபியில் கியாம்னா நிற்கிறது. இரவில் நின்று வணங்குவதற்கான அந்த விஷயத்தை மற்றொரு வார்த்தையில் குறிப்பிடுறது தான் கியாமுல் லைல், இரவில் நிற்குதல். வித்ரு என்றால் ஒற்றைப்படை தொழுகை. அடுத்து தஹஜ்ஜத்னாக்கா தூங்கி மறுபடியும் எழுந்து இரவின் பிற்பாதியில் தொழுகக்கூடிய அந்த தொழுகைக்கு பெயர் தான் தஹஜ்ஜத். ஸோ இத்தனை பெயர்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழுத தொழுகைக்கு பெயர் குறிப்பிடப்படுகிறது. என்னென்ன பார்த்தோம்? சலாத்துல் லைல், கியாமுல் லைல், வித்ரு தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை. இந்த 4 பெயர்களில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இரவு தொழுகைகள் குறிப்பிடப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது தராவிஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழுகையை நபிகள் நாயகம் தொழுதுருக்காங்களான்னாக்கா, இந்த பெயரில் நபிகள் நாயகம் ஒரு தொழுகையை தொழுதார்கள் என்பதற்கான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. எல்லா ஹதீஸ்களிலும் நாம் தேடி பார்த்தாலும் தராவிஹ் என்ற வார்த்தையை எடுத்து காட்டவும் முடியாது. இதுதான் உண்மையான நிலை. இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்தியதில்லை, சஹாபாக்களும் பயன்படுத்தியதில்லை. அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் என்ன தொழுகையை தொழுதார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தேடி பார்க்குறோம். நாம் தேடி பார்த்த வகையில்
ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே மாதிரியாக தான் வந்து தொழுதிருக்காங்க. ஆனால் மற்ற மாதங்களில் தொழுவதை விட ரமலான் மாதத்தில் அந்த தொழுகைகளை தொழுவதற்கு மேலதிகமாக அவர்கள் வந்து மக்களிடத்தில் ஆர்வம் ஊட்டியிருக்காங்க. அதுதான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சரி, இதை நாம் வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. என்னென்னாக்கா, அபு சலமா ரடியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இப்படி கேள்வி கேட்கிறாங்க. கைஃப கான சொலாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லம ஃபி ரமலான, அதாவது ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை எவ்வாறு இருந்தது என்று நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டேன். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து பதில் சொல்கிறாங்க. மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யஸீது ஃபி ரமதான வலா ஃபி கைரிஹி அலா இஹ்தா அஷரத ரகாத்தன், அதாவது ரமலானிலும் மற்ற மாதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துக்கு மேல் அதிகமாக்கியதில்லை. யுசல்லி அர்பஅன், 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஃபலா தசல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகையும் நீளத்தையும் பற்றி நீ கேட்காதே. சும்ம யுசல்லி அர்பஅன், அதன் பிறகு 4 ரக்காத்து தொழுவார்கள். ஃபலா தசல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகையும் நீளத்தையும் பற்றி கேட்காதே. சும்ம யுசல்லி சலாசன், அதற்கு பிறகு 3 ரக்காத்துகள் தொழுவார்கள். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் இருந்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து விளக்கம் அளிக்கிறார்கள். இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போது அந்த கேள்வியை பார்ப்போம். அபு சலமா வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு கேட்கல. ரமலான் மாதத்தில், குறிப்பாக ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது, இதான் கேள்வி. ஆனால் அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன பதில் சொல்கிறாங்க? ரமலானிலும் மற்ற மாதங்களிலும் வந்து 11 ரக்காயத்துக்கு மேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரமலானுக்குண்டு சிறப்பாக வந்து எந்த தொழுகையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததில்லை. ரமலான் அல்லாத காலங்களில் எந்த தொழுகையை தொழுதார்களோ அதே தொழுகையை தான் ரமலானிலும் வந்து தொழுதார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த தொழுகையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து வர்ணிக்கிறாங்க. எப்படி? முதல்ல 4 ரக்காத்துகள் தொழுவாங்க, அது ரொம்ப நீளமாக இருக்கும், மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நீளம்னா வந்து அதை பற்றி கேட்காத, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதன் பிறகு 4 ரக்காத்துகள் தொழுவார்கள், அதனுடைய நீளத்தை பற்றியும் அதனுடைய அழகை பற்றியும் கேட்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு 3 ரக்காத்துகள் தொழுவாங்க. இப்படித்தான் அவர்களுடைய இரவு தொழுகை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் இருந்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுவார்கள். அந்த இரவு நேர தொழுகைக்கான நேரம் என்னன்னாக்கா, இஷா முடிந்ததிலிருந்து சுபுஹு ஆரம்பமாகும் வரையில் இடையில் இரவு நேர தொழுகைகளை தொழுவார்கள். அந்த இரவு நேர தொழுகைகள் தான் சலாத்துல் லைல் என்றும் கியாமுல் லைல் என்றும் வித்ரு என்றும் தஹஜத் என்றும் வந்து வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, தராவிஹ் என்ற பெயரில் எந்த ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகையும் அழைக்கப்படவே இல்லை. இந்த விஷயத்தை நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கின்னு, தராவிஹ் என்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. அப்படின்னாக்கா ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தொழு வச்சுருக்காங்களா அப்படின்னாக்கா வச்சுருக்காங்க. என்ன மாதிரி வச்சுருக்காங்க? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ரமலானில் நோன்பு நோற்றோம். ரமலானில் 7 நாட்கள் மீதம் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு எந்த தொழுகையும் வந்து நடத்தவில்லை. 23ஆம் நாள் இரவில் எங்களுக்கு தொலை வைத்தார்கள். எந்த அளவுக்கு தொழுகைனா வந்து இரவில் 3இல் 1 பகுதி நேரம், அதாவது இஷா முடிந்து ஒரு 3 மணி நேரம் வந்து தொலை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக நாம் வந்து கணிச்சிக்கலாம். அதன் பிறகு சில நாட்கள் அவர்கள் எங்களுக்கு தொலை வைக்கவில்லை.
மறுபடியும் ரமலானின் 3 நாட்கள் எஞ்சி இருக்கும்போது மீண்டும் எங்களுக்கு தொழுவித்தார்கள். எந்த அளவுக்கு தொழுவித்தார்கள் என்றால், சஹர் நேரம் முடிந்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சும் அளவுக்கு நீண்ட நேரம் தொழுவித்தார்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் நசையில் வருது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தொழுகை தான் இஷா முடிந்தும் தொலை வைத்திருக்கிறார்கள். அப்போது இரவின் முற்பகுதியில் தொலை வைத்திருக்கிறார்கள். இன்னொரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தொலை வைத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், இஷா முடிந்ததிலிருந்து சஹர் நேரம் முடிந்து விடுமோ என்று அஞ்சும் அளவுக்கு மிக நீண்ட தொழுகையாக நபிகள் நாயகம் நடத்தியிருக்காங்க. இரவு முழுக்க தொலை வச்சுருக்காங்களே, எத்தனை ரக்கா தொழுதுருப்பாங்க? இதுக்கு நாம் இன்னொரு ஹதீஸிலிருந்து விளக்கம் எடுக்க முடியுது. முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுதது முதல் ஃபஜர் வரை 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஸோ அந்த முழு இரவும் அவர்கள் தொழுதால் கூட அந்த தொழுகை 11 ரக்காத்துகளை தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ்லேருந்து நம்மால் தெரிஞ்சிக்க முடியுது. அப்போது நபிகள் நாயகம் 11 ரக்காத்துகள் இஷா முடிந்ததிலிருந்து ஃபஜர் வரை தொழுவார்கள். ஆனால் அது மிக நீண்ட ரக்காத்துகளாக இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய சூறாக்களை ஓதி 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 அவர்கள் தொலை வைப்பார்களே தவிர ரக்காத்துகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியதாக எந்த ஒரு ஹதீஸும் நமக்கு கிடைக்கவில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் ஒரே தொழுகையை இரவின் ஆரம்பத்தில் தொழுதுருக்காங்க, இரவின் பாதியில் தொழுதுருக்காங்க, இரவின் கடைசி பகுதியில் தொழுதுருக்காங்க. இதுக்கான ஹதீஸ்கள் முஸ்லீமில் பதியப்பட்டிருக்குது, புகாரியில் பதியப்பட்டிருக்குது. ஸோ இந்த 3 நேரங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே தொழுகையை தான் தொழுதிருக்கிறார்கள். இதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வருது. அப்துர் ரஹ்மான் பின் அப்துல் காரி அப்படிங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ரமலான் மாதத்தில் ஒரு இரவில் பள்ளிவாசலுக்கு சென்றேன். அங்கே மக்கள் பல குழுக்களாக பிரிந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க. சில பேர் தனியாக தொழுதுகிட்டு இருந்தாங்க, சில பேர் குட்டி குட்டி கூட்டமாக சிறு கூட்டத்தின் சின்ன சின்ன குட்டி குட்டி ஜமாத்தாக தொழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இவர்கள் எல்லோரையுமே ஒரு இமாமின் கீழே தொலை வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு உறுதியாக வந்தார்கள். அந்த முடிவுக்கு வந்த பிறகு உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக நிறுத்தி அவர்களுக்கு பின்னால் மக்களை தொலை சொல்லி சொல்லியிருந்தாங்க. மற்றொரு இரவில் நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன். மக்கள் எல்லாம் தங்களுடைய இமாமை பின்பற்றி தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, இந்த புதிய ஏற்பாடு நல்லா இருக்குது, ஆனால் மக்கள் தொழுதுட்டு தூங்குறதுக்கு பதிலாக தூங்கிட்டு இரவின் கடைசி பகுதியில் விழித்து இந்த தொழுகையை தொழுதா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதா அப்துர் ரஹ்மான் பின் அப்துல் காரி அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் புகாரில் 2010வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னாக்கா, ரமலானுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விசேஷ தொழுகையும் கிடையாது. 1. 2வது, இவர்களெல்லாம் தொழுது விட்டு உறங்குவதை விட உறங்கிவிட்டு தொழுவது இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பிறகிலிருந்து ஃபஜர் வரை தொழுத தொழுகை ஒரே தொழுகை தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸும் ஆதாரமாக திகழுது. அடுத்து முஅத்தா அப்படிங்கிற கிதாபில் வரக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ் என்னன்னாக்கா, உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மக்களுக்கு 11 ரக்காத்துகள் தொழுவிக்குமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போது எத்தனை ரக்காயத்து தொலை வைக்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள்? 11 ரக்காயத்து. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்பதை பார்க்கும்போதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெல்ல தெளிவாக 11 ரக்காயத்துக்கு மேல் அதிகமாக்கியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு தொழுவிக்குமாறு கட்டளையிடும் போதும் 11 ரக்காயத்து தொழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமாம்களுக்கு கட்டளையிடுவதையும் பார்க்க முடியுது. இதற்கும் மேலே ஒரு சிறந்த ஆதாரம் தேவையில்லை.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் இரவு தொழுகையில் 11 ரக்காயத்துக்கு மேல் அதிகமாக்கியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் அவர்கள் இமாம்களுக்கு கட்டளையிடும்போது 11 ரக்காயத்து தொழ வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாங்க. இதற்கு மேலும் நல்லறிவு படைத்தவர்களுக்கு ஆதாரங்கள் தேவை இருக்காது. அப்படி என்றால் 20 ரக்காயத்து தொழுவதற்கான ஆதாரம் இருக்குதா அப்படின்னாக்கா கிடையாது. தராவிஹ் அப்படின்ற வார்த்தைக்கு ஆதாரம் இருக்குதா கிடையாது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். ஆனால் ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குது, முஸ்லீமில் வரக்கூடிய 1284வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னாக்கா, சில சமயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்துருடன் சேர்த்து 13 ரக்காயத்துகள் தொழுததாக வருகிறது. ஸோ அப்போது 13 ரக்காயத்துகள் மேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்திலும் தொழுததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதிகபட்சம் 13 ரக்காயத்துகள். அடிக்கடி தொழுகக்கூடிய அந்த கணக்கு என்னென்னா 11 ரக்காயத்துகள், 11 அல்லது 13. இதுதான் ரமலானில் நாம் நின்று வணங்கும் போது நமக்கு சேஃபான நம்பர். இந்த நம்பரை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலதிகமாக எந்த ஒரு தொழுகையும் தொழுது கிடையாது. நீங்கள் எப்படி தொழுவுனாக்கா, உங்களுடைய தொழுகையை எந்த அளவுக்கு பொறுமையாகவும் மெதுவாகவும் நீண்ட கிராத்துகளை ஓதி தொழ தெரிந்தால் நீண்ட சூறாக்களை ஓதி தொழுங்கள். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தொழுதிருக்காங்க. இந்த இரவு தொழுகை பற்றி மேலும் சில விஷயங்களை மட்டும் தெரிந்து கொண்டால் நாம் நம்முடைய அமல்களை சரியான முறையில் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். 11 ரக்காயத்துகள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி பிரித்து தொழுவார்கள் அப்படின்னாக்கா, 2 ரக்காயத்தாக தான் தொழுவாங்க. ஆனால் அந்த தொழுகையை முடிக்கும் போது ஒற்றைப்படையாக முடிப்பார்கள். எப்படின்னா தொழுதிருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காயத்துகள் தொழுவாங்க. 2 4 ரக்காயத்துகள் தொழுவாங்க. ப்ளஸ் 5 ரக்காயத்துகள் வித்ரு தொழுவார்கள். ஸோ அப்போ முடிக்கிறப்ப 9 ரக்காத்துகள் தொழுதிருப்பாங்க. இதுக்கு புகாரியில் வரக்கூடிய 117வது ஹதீஸும் 697வது ஹதீஸும் ஆதாரமாக இருக்குது. சில சமயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 ரக்காயத்து 2 12 ரக்காயத்தும் 1 ரக்காத்து வித்ரு தொழுவதற்கான ஆதாரமும் இருக்குது. இது புகாரியில் 183வது ஹதீஸ்லையும் 992வது ஹதீஸ்லையும் 1198வது ஹதீஸ்லையும் 4571வது ஹதீஸ்லையும் 4572வது ஹதீஸ்லையும் இத்தனை ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 ரக்காத்து 2 12 ரக்காத்து தொழுவார்கள். 1 ரக்காத்து வித்ரு தொழுது அந்த தொழுகை முடிப்பார்கள். புகாரியில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் 1139வது ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுனாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் 7 ரக்காயத்து தொழுவார்கள் அல்லது 9 ரக்காயத்து தொழுவார்கள். இதற்கான ஆதாரமும் சொல்லப்பட்டிருக்குது. சில சமயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ருடன் சேர்த்து 9 ரக்காத்துகள் தொழுவதற்கான ஆதாரம் இருக்குது. எதுலனாக்கா முஸ்லீமில் வரக்கூடிய 1201வது ஹதீஸில் இது சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத்து தொழுவார்கள். 2 8 ரக்காத்து தொழுவார்கள். அடுத்து 5 ரக்காத்துகள் வித்ரு தொழுவார்கள். இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் வரக்கூடிய 1217வது ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ரக்காத்துகள் தொழுவார்கள். 2 10 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதோடு சேர்த்து 1 ரக்காத்து வித்ரு தொழுது அந்த தொழுகையை முடிப்பார்கள். இதற்கான ஆதாரம் எதில் இருக்குன்னாக்கா 1222வது ஹதீஸில் முஸ்லீமில் பதியப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் இதற்கான ஆதாரம் கிடைக்கப் போவதும் இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இரவு தொழுகையுடைய நேரம் இஷா முதல் சுபுஹ் வரையில். தனியாக தொழணுமா ஜமாத்தோடு தொழணுமா? தனியாகவும் தொழலாம், ஜமாத்தோடும் தொழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்காங்க, இந்த தொழுகையை நிரந்தரமாக ஜமாத்தாக வைத்து கொண்டிருந்தால் இந்த தொழுகை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். அதனாலேயே இதை ஜமாத்தாக வைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் தவிர்த்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில்
நமக்கு எந்த ஒரு வணக்கமும் வந்து புதிதாக கடமையாக்கப்படுவதற்கான சாத்தியம் இல்லாதனால இப்போது நாம் ஜமாத்தாகவும் தொழுது கொள்ளலாம். தனியாக தொழுவதற்கும் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் வந்து கிடையாது. இது வல்லாமல் இரவு தொழுகை சம்பந்தமான சில கருத்துக்கள் நம்முடைய மக்களிடத்தில் இருக்குது. அதையெல்லாம் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்குது? 20 ரக்காத்துகள் தொழுவதும் வித்ரு வந்து 3 ரக்காத்து வந்து கடைசியாக வந்து தொழுவதும் வந்து இருக்குது. இது ஒரு தவறான விஷயம். இது வல்லாமல் தமிழகத்தில் உள்ள ஊர்களுக்குன்னா போனீங்கன்னாக்கா ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் இடையில் வந்து சில திக்ருகளை ஓதுவாங்க. ஃபலுலும் மினல்லாஹி வனிமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய சில திக்ருகளை ஓதுறது எல்லாமே வந்து அனாச்சாரமான செயல். இது பற்றினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயம் சொன்னதும் கிடையாது, இப்படி நமக்கு கற்றுக் கொடுத்ததும் கிடையாது. ஸோ இதுவெல்லாம் வந்து பிதத்தில் போய் முடியும். இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழுகையில் குர்ஆனை முழுமையாக ஓதியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிற விஷயத்தையும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லலை. இது இல்லாமல் ஒரு சில ஊர்களில் சஃபீனாங்கிற பேரில் ஒரே இரவில் முழு குர்ஆனையும் வந்து ஓதி குர்ஆனோட விளையாடுற விஷயங்கள்னால் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரே இரவுலன்னா வந்து குர்ஆனை ஓதுறது அது குர்ஆன் மாதிரி இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எப்படி வந்து தொழுதுருக்காங்க? மிகவும் அமைதியாக பொறுமையாக இந்த தொழுகையை வந்து தொழுதுருக்காங்க. நிதானமாக தொழுதுருக்காங்க. நீளமாக அழகாக தொழுதுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப முழு குர்ஆனை ஒரே இரவில் ஓதுனா வந்து அது எப்படி இருக்கும்? நாமளே கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இது இல்லாமல் தமாம் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் தொழுகையில் இல்லாத வாசகங்களை எல்லாம் வந்து தொழுகையில் சேர்த்து பண்ணுற ஒரு தொழுகையும் வந்து ஊரில் வந்து தொழுகிறாங்க ஒரு சில இடங்களில். இதுவும் வந்து தவறான விஷயம். அடுத்து கடைசியாக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லி முடிக்க வேண்டியிருக்குது. பல பேருக்கு வித்ரு தொழுகைனா அதை எப்படி தொழுகிறது என்ற ஒரு தெளிவான அறிவும் வந்து இல்லாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வித்ரு தொழுகை எத்தனை ரக்காத்துகள் எல்லாம் வந்து தொழலாம், என்னென்ன மாதிரினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுதிருக்காங்க. முதல்ல அந்த ரக்காத்துகளுடைய கணக்கை வந்து பார்ப்போம். பிறகு அதை எப்படி தொழுதார்கள் என்று பார்ப்போம். வித்ரு தொழுகை அவசியமானதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, யார் நாடுகிறாரோ அவர் 5 ரக்காத்துகள் வித்ரு தொழட்டும், யார் நாடுகிறாரோ அவர் 3 ரக்காத்துகள் வித்ரு தொழட்டும், யார் நாடுகிறாரோ அவர் 1 ரக்காத் வித்ரு தொழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறது. நசையில, அபூதாவுது, இப்னு மாஜா இத்தனை நூல்களில் வந்து பதியப்பட்டிருக்குது. அடுத்து உம்மு சலமா அறிவிக்கிற ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 அல்லது 7 ரக்காத்துகள் வித்ரு தொழுவார்கள். அவற்றுக்கு இடையில் சலாமை கொண்டோ அல்லது பேச்சை கொண்டோ பிரிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுது. இந்த ஹதீஸும் நசையி, இப்னு மாஜா, அபூதாவுத் ஆகிய கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்குது. இப்போது நாம் ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். என்னன்னாக்கா, வித்ரு என்றால் என்ன அர்த்தம்? வித்ரு என்றால் ஒற்றைப்படை. அது எத்தனை ரக்காத்துகள் தொழலாம்? விரும்பினவங்க 1 ரக்காத் தொழுலாம், விரும்பினவங்க 3 ரக்காத் தொழுலாம், விரும்பினவங்க 5 ரக்காத் தொழுலாம், விரும்பினா 7 ரக்காத் வரைக்கும் வந்து தொழலாம். அடுத்து இந்த தொழுகையை வந்து எப்படி தொழுவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ரக்காத்துகள் வித்ரு தொழுதாலும் தக்பீரில் ஆரம்பித்து ஒரே ஒரு சலாமை கொண்டு தான் வந்து முடிப்பார்கள். அதாவது 7 ரக்காத் அவர்கள் தொழுதால் கூட இடையில் வந்து அத்தையாத்துக்காக வந்து உட்கார மாட்டாங்க. 2 ரக்காத்தானா தொழ மாட்டாங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் 7 ரக்காத்தும் தொழுவாங்க. இடையில அத்தையாத்துக்கான 2 ரக்காத்துக்கு இடையில வந்து அத்தையாத்தில் உட்காருவோம்ல, அது போன்று உட்கார்றதுனா வந்து வித்ரு தொழுகையில் வந்து கிடையாது. கடைசி ரக்காயத்தில் தான் வந்து அத்தையாத்துக்கு நாம் உட்காருன்னு. எத்தனை ரக்காயத்துகள் தொழுதாலும் வந்து கடைசி ரக்காயத்தை தவிர எந்த ஒரு அமர்வும் வித்ரில் வந்து கிடையாது. ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து தொழணும். இதற்கான ஹதீஸ் ஆதாரங்கள்னால் என்னன்னாக்கா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 ரக்காத்துகள் வித்ரு தொழுவார்கள். அதன் கடைசியில் தவிர மற்ற ரக்காத்துகளில் அமரமாட்டார்கள். இது நசையில் வரக்கூடிய ஹதீஸில் வந்து பதியப்பட்டிருக்குது. இன்னொரு ஹதீஸ் நசையிலேயே வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் கனத்த போது 7 ரக்காத்துகள் வந்து வித்ரு தொழுகை தொழுதார்கள். அதில் கடைசி ரக்காத்தில் தவிர மற்ற ரக்காத்துகளில் வந்து உட்காரவில்லை. இப்படித்தான் நாம் வித்ரு தொழுக வேண்டும்.
ஸோ இதிலிருந்து உங்களுக்கு தேவையான அந்த ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கும். நாம் ரமலான் காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதே போன்று நம்முடைய அமல்களையும் இரவு தொழுகைகளையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதை கடைபிடித்து அல்லாஹ்வின் அருளை பெற்ற மக்களாக நாம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.